ஓகே, இன்றைக்கு பார்க்க போகிறது விலகலின் அளவைகளை பற்றி. ரைட், விலகலின் அளவைகள். மைய நாட்டு அளவைகள் இடையிடை மாகாணம்ன்றது முடித்தோம். இந்த விலகலின் அளவைகளோட முக்கியத்துவம் என்ன, விலகலின் அளவைகள் ஏன் தேவைப்படுது அப்படின்றது ஒரு குட்டி உதாரணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு தரவு தொகுதி காணப்படுது எப்படின்றால் 5, 25, 34, 38, 34, 38, 70. இது முதலாவது தரவு தொகுதி. ஈவான்னு சொல்றோம். இது முதலாவது தரவு தொகுதி. இன்னும் ஒரு தரவு தொகுதி காணப்படுது அப்படின்றது 28, 32, 34, 37, 41. இந்த மாதிரி இன்னும் ஒரு தரவு தொகுதி காணப்படுது. இப்ப இந்த ரெண்டு தரவு தொகுதியை ஒப்பிட்டு பார்த்தீங்க என்றால், இந்த ரெண்டு தரவு தொகுதியை ஒப்பிட்டு பார்த்தோம்னால் முதலாம் ஆண்டு இடையே கணிக்கணும். முதலாவது இருக்கிறவற்றை இடையே கணிச்சால் 5, 25, 30, 64, 64, 102, 102, 70, 172. இந்த 172 மொத்த மூலங்களின் எண்ணிக்கை 5ஆல பிரிச்சால் 3, 22, 4, 5. அப்ப இவருடைய இடை 34.5 வரும். முதலாவது தரவு தொகுதியில இடை எனக்கு 34.5 வரும். அடுத்து இப்ப ரெண்டாவது தரவு தொகுதி இடையே பார்த்தால் 60, 94, 94ஓட 71 கூட்டினால் 68 கூட்டினால் 2, 17, 172. இங்கே அதே கூட்டுத்தொகை மொத்தம் 5 மூலகங்கள் காணப்படுது. அப்ப இந்த தரவு தொகுதியில இடையும் வைபார்னு சொல்றேன், அதுவும் 34.4 தான். மொத்த மூலங்கள் எண்ணிக்கை இதுக்கும் 5, n சமன் 5, இதுக்கும் n சமன் 5. அப்ப வேற வேற தரவு தொகுதியாக இருந்தாலும் இடைகள் சமனாக இருக்குது. அதே நேரம் இடையம் நடுவில் உள்ளவர் அவரும் சமன், 2 பேருக்கும் ஒரே ஆள் 34, 34. இவருடைய இடையும் 2 பேருக்குமே 34. ஆனால் இந்த ரெண்டு தரவு தொகுதியும் பார்க்குற நேரம் அவங்களோட இடை 34 இருக்குது. இந்த முதலாவது தரவு தொகுதி 34 இருந்து அதிக விலகலை கொண்டிருக்கு. 5 மார்க்ஸ் எடுத்த, இது ஒரு புள்ளிகளாக எடுத்தால், ஒரு பாடத்தை எடுத்த புள்ளிகளாக எடுத்தால் 5 மார்க்ஸ் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க, 70 மார்க்ஸ் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இடை 34.4, இடைக்கு அதிகளவான தூரங்கள்ல புள்ளிகள் காணப்படுது. அதிகளவான தூரங்கள்ல வீச்சுகள்ல புள்ளிகள் காணப்படுது. 34.4 இருந்து 70 உள்ள மார்க்ஸும் இருக்குது, அதே நேரம் 5 உள்ள மார்க்ஸும் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது தரவுகளை ஒப்பிட்டு பார்த்தால், இடையோட ஒப்பிட்டு பார்த்தால் 34க்கு கிட்டத்தட்ட சமனாக உள்ள பெருமானங்கள் தான், எல்லாம் கிட்ட உள்ள பெருமானங்கள். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா 34க்கும் 5க்கும் இடையிலான வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 30 வித்தியாசம் காணப்படுது. ஆனா இங்க ரெண்டாவது தரவுல அந்த மாதிரி எந்த வித்தியாசமும், பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. ஆனாலும் இந்த ரெண்டு தரவு தொகுதிக்கும் ஒரே இடை, ஒரே இடையம், சில சந்தர்ப்பங்கள் ஒரே ஆகாரம் அப்படி வருது. மைய நாட்டு அளவுகள் எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கலாம். அப்ப இந்த ரெண்டு தரவு தொகுதியை ஒப்பிடுறதுக்கு எனக்கு மைய நாட்டு அளவைகளான இடை, இடையம், ஆகாரம் மாத்திரம் போதாம இருக்கு. ஒப்பிடுறதுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. போதாதுன்னு சொல்றதை விட பொருத்தம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு விலகலின் அளவைகள் உதவி செய்யும். விலகலின் அளவைகள் என்னென்றால் கிட்டத்தட்ட விலகலின் அளவைகள் நிறைய இருக்குது. காலணிகள் சொல்லலாம். காலணை இடைவீச்சு, தசமானம், சதமானம்,
ரைட், நியம விலகல், மாறத்திறன், இப்படி நிறைய சொல்லலாம். மாறக்குணகம், இதெல்லாம் விலகலின் அளவை. இப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் செய்ய போறது என்னென்றால், இந்த ஒவ்வொரு தரவுகளும் ஒவ்வொரு தரவுகளும் எந்த அளவு வீச்சில் காணப்படுது அல்லது இடையில இருந்து எந்த அளவு விலகி காணப்படுது, அந்த மாதிரி விஷயங்களை ஒப்பிடுறதுதான் இந்த மாதிரி விலகலின் அளவைகள். உதாரணத்துக்கு நான் காலணைகள் எடுப்பேன். காலணைகள் சொல்றது என்னென்றால், ஒரு தரவு தொகுதியில x1 x2 x3 xn வரைக்கும் இருந்தால் காலணை சொல்றது 25 வீதமாவது தரவு. முதலாவது காலணின்றது 25 வீதமான தரவு, 25 வீதத்தில் உள்ள தரவு. ரைட், இதே மாதிரி Q2 காணப்படுது 50 வீதத்தில் உள்ள தரவு. Q3ன்றது 75 வீதத்தில் உள்ள தரவு. இது இன்னொன்று விளக்கமா சொல்றது என்றால், மொத்த தரவு தொகுதியில கால்வாசியில் இருக்கிறவர், மொத்த தரவுகள் 15 காணப்பட்டால் அந்த 15ஓட ஒண்ட கூட்டி 4ஆல பிரிக்கிற நேரம் இத்தனையாவது ஈட்டு தான் Q1 ஆக காணப்படும். அதாவது மொத்த தரவுகள்ல இடையம் கண்ட மாதிரி Q1ன்றது கால்வாசியில் உள்ளவர், இடையம்ன்றது நடுவில் உள்ளவர், Q1ன்றது அந்த நடுவுலையும் அதுலேயும் அரைவாசி, அதாவது கால்வாசியில் உள்ளவர், 25% உள்ளவர். இதே மாதிரி Q3, இப்ப நான் சொல்றது கூட்டமாக்கப்படாத தரவு பரம்பலுக்கு. Q3ன்றதும் அதே தான், 1/4 இதை 3ஆல பெருக்கி வார ஈட்டு. ரைட், Q1க்கு நாங்க மொத்த தரவுகளின் எண்ணிக்கை ஒரு 1 கூட்டி 4ஆல பிரிக்கிற மாதிரி, Q3க்கு மொத்த தரவுகளின் எண்ணிக்கை ஒரு 1 கூட்டி 4ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கணும். ஏன்னா 4ஆல பிரிச்சால் வர்றது முதலாவது காலணி, அதுல 3 மடங்கு தான் மூன்றாவது காலணி. 3 மடங்குனா 3 மடங்காக உள்ள தரவு. ரைட், இது வந்து கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு காலணைகள் காணும் முறை. ஒரு உதாரணம், 2 5 7 12 15 18 19. ரைட், இப்படி தரவுகள் காணப்படுது. இப்படி ஒரு தரவு தொகுதி காணப்பட்டால் இதுல Q1 காண சொன்னால் மொத்தம் 7 தரவுகள் காணப்படுது. ரைட், 7 தரவுகள் காணப்படுது. அந்த 7ஓட ஒரு தரவை கூட்டி 4ஆல பிரிச்சால் எனக்கு Q1 கிடைக்கும். எத்தனையாவது ஈட்டு. ரைட், 7 தரவுகள் காணப்படுது. அந்த 7 தரவுகளோட ஒன்றை கூட்டி 4ஆல பிரிச்சால் எனக்கு Q1 கிடைக்கும், அத்தனையாவது ஈட்டாக கிடைக்கும். அதாவது 8 8 கீழ் 2 2வது ஈட்டு தான் என்ற Q1. ரைட், 2வது ஈட்டு தான் என்ற Q1. இந்த தரவுகள் 2வது காணப்பட்டது 5. ஆகவே Q1ன்றது 5. ரைட், Q2ன்றது 7/1 தர 2ஆக இருக்கு. ரைட், Q2 தான் மறைமுகமா நாங்க சொல்றது யார் என்றால் இடையம். ரைட், Q2ன்றது தான் இடையமாக காணப்படும். ஏன்னா சுருக்கி பார்த்தீங்கன்னா இங்க 2ன்னு வரும், 7/1 2. ரைட், மொத்த தரவுகள் எண்ணிக்கை 1 கூட்டி 2ஆல பிரிச்சால் வாரது இடையம். ரைட், Q2ன்றதும் இடையம்ன்றதும் ஒரே விஷயம் தான், எப்பயும் ஒன்றா தான் இருக்கு. ரைட், அப்ப Q2ன்றது இதுல 12. ரைட், அதே மாதிரி Q3 பார்த்தால் Q3ன்றது 18 ஆகும். Q3ன்றது 18 ஆகும். இப்ப இந்த காலணைகளை வச்சு, ரைட், இந்த காலணைகளை வச்சு, காலணை பெருமானங்களை மாத்திரம் வைக்கிறேன். இந்த காலணைகளை வச்சு காலணை இடைவீச்சு காணும். காலணை இடைவீச்சுன்றது Q3 மைனஸ் Q1. மூன்றாவது காலணைக்கும் முதலாவது காலணைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். இப்படி ஒப்பிடுற நேரம் இந்த பரம்பலுக்கு, இந்த தரப்பட்ட பரம்பலுக்கு காலணை இடைவீச்சு 18/5 13 வரும். இதை வச்சு இந்த விலகல்கள் எந்த அளவு காணப்படுதுன்னு எங்களுக்கு ஓரளவு ஒப்பிட்டு கொள்ளலாம். ரைட், இடை ஆகாரத்தை வச்சு மட்டும் ஒப்பிடுறதை விட இந்த விலகல்கள் எந்த அளவுக்கு விலகி காணப்படுது, இந்த தரவு பரம்பல் எந்த அளவு வீச்சில் காணப்படுதுன்னு எனக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஒப்பீடுன்னு சொல்லலாம். ரைட், ஒரே மாதிரி பரம்பல் ஒரே இடையிடையம் ஆகாரம் கொண்டிருந்தாலும் இந்த Q3 Q1 வச்சு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு விலகல், எந்த அளவு வீச்சில் அந்த தரவு பரம்பல் காணப்படுதுன்றது எனக்கு ஒப்பிடலாம். ரைட், அடுத்து இதே மாதிரி தான் வீச்சில் ஒரு விஷயம் இருக்கு.
தரவு பரம்பலின் வீச்சுன்றது உயர் பெறுமதிக்கும் இழிவு பெறுமதிக்குமான வித்தியாசம். தரவில் உள்ள உயர் பெறுமதிக்கும் இழிவு பெறுமதிக்குமான வித்தியாசம். உயர் பெறுமதி 19, இழிவு பெறுமதி 2. ஆகவே இந்த தரவு தொகுதியின் வீச்சு 17. இதுவும் ஒரு விலகலின் அளவைதான். இதை வச்சும் எனக்கு தரவு தொகுதி எந்த அளவுக்கு விலகி காணப்படுதுன்னு ஒப்பிடலாம். ரைட். Q1 Q3 மிக முக்கியமானது. அடுத்து இன்னொரு விஷயம், எப்பயுமே எந்த ஒரு செயற்பாடு செய்யறதாக இருந்தாலும், கூட்டமாக்கப்படாத தரவா இருக்கட்டும், கூட்டமாக்கப்படாத மீட்டர் பரம்பலா இருக்கட்டும், எந்த ஒரு செயற்பாடு செய்யறதுக்கு முன்னும் அது கட்டாயம் ஏறுவரிசைப்படுத்தப்பட்டு இருக்கணும். ரைட். ஏறுவரிசை ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. ஏறுவரிசைப்படுத்துறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை. ஏன்னா நான் ஒரு தரவு இப்படி எடுத்தால் இதே தரவு இன்னொருத்தர் போய் எடுக்கிற நேரம் ஒரு வரிசை மாற்றி எடுக்கலாம். ரைட். 19 முதல்ல எடுத்திருக்கலாம், 7 பிறகு எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி வரிசைகள் மாறி வரலாம். அதுக்காக அந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு தான் எல்லா தரவுகளையும் ஏறுவரிசைப்படுத்தின பிறகுதான் எல்லா கணித்தல்களும் ஆராய்வுகளும் செய்யப்படும். ரைட். அப்போ கட்டாயம் ஏறுவரிசைப்படுத்துறது முக்கியம். ஏறுவரிசையும் படுத்தலாம், இறங்கு வரிசையும் படுத்தலாம். ஆனால் பொதுவாக 90% செய்யப்படுறதுனால ஏறுவரிசைப்படுத்தின பிறகுதான் கணக்குகள் செய்ய தொடங்கணும். ரைட். இது கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு Q1 Q3 காணும் முறை. இந்த கூட்டமாக்கப்படாத தரவுகளை அட்டவணைப்படுத்தினால்தான் அது கூட்டமாக்கப்படாத மீடியன் பரம்பு என்று சொன்னேன். ரைட். கூட்டமாக்கப்படாத தரவுகளை ஒரு அட்டவணை வடிவில் எழுதினால் அதுதான் கூட்டமாக்கப்படாத மீடியன் பரம்பலாக இருக்கு. உதாரணத்துக்கு எக்ஸ் பெறுமதிகள் 10, 20, 30, 40 இருக்கிற நேரம் 10 2 தடவை வந்திருக்குது, 20 4 தடவை வந்திருக்குது, 30 5 தடவை, இது 2 தடவைன்னு வைப்போம். ரைட். அதாவது இந்த அர்த்தங்கள் தெரியும். 10ன்றது 2 தடவை வந்திருக்கு, 20ன்றது 4 தடவை வந்திருக்கு, 30ன்றது 5 தடவை வந்திருக்கு, இந்த 40ன்றது 2 தடவை வந்திருக்கு. இப்போ மொத்த தரவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா அது மீடியன்களின் மொத்த கூட்டுத்தொகையாக இருக்கு. ரைட். மொத்த தரவுகளின் எண்ணிக்கைன்றது 2 தடவை, 4 தடவை, 5 தடவை, 2 தடவை. இதுதான் மொத்த தரவுகளின் எண்ணிக்கையாக இருக்கு. 6, 11, 13 வருது. ரைட். 13 வருது மொத்த தரவுகளின் எண்ணிக்கை. ஆகவே இந்த தரவுகளுக்கு நான் Q1 காணணுமாக இருந்தால், ரைட், Q1 காணணுமாக இருந்தால் எனக்கு தேவைப்படும் திரள் மீட்டர் என்ற ஒரு அட்டவணை. காரணத்தை சொல்றேன். Q1 காணணுமாக இருந்தால், ரைட், Q1 காணணுமாக இருந்தால் மொத்த தரவுகளின் எண்ணிக்கை 13 காணப்படும். மொத்த தரவுகளின் எண்ணிக்கை 13. அப்ப 13ஓட ஒண்ட கூட்டி 4ஆல பிரிச்சு வார ஈட்டுதான், இத்தனையாவது ஈட்டுதான் என்ற Q1 காணப்படும். அப்ப 13ஓட ஒண்ட கூட்டினால் 14, அதனால் 4ஆல பிரிச்சால் 7.5. 14 7/2 7/2 3.5 ஈட்டு. ரைட். 3.5 ஈட்டு. இப்ப Q1 3.5 ஈட்டு. ஆனா காணப்பட்டது ஒரு அட்டவணை வடிவத்தில் தான் காணப்படுது. அப்ப 3.5 தரவாக யார் இருந்திருப்பார் அதை நான் கணிப்பிட வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காகத்தான் திரள் மீட்டர் அட்டவணை பயன்படும். இப்ப நான் திரள் மீட்டர் அட்டவணை பயன்படுத்தினால் இந்த 10ன்ற அதிகூடிய தரவுக்கு கீழாக எத்தனை தரவுகள் காணப்படுதுன்னு எனக்கு கிடைக்கும். இங்க 2 தரவுகள் காணப்படுது. இந்த 2 போடுறது அர்த்தம் சொன்னேன். 10க்கு சமனாகவோ குறைவாகவோ 2 தரவுகள் காணப்படுது. 20க்கு சமனாகவோ குறைவாகவோ 6 தரவுகள் காணப்படுது. இந்த 2ம் இந்த 4ம் சேர்ந்து, ரைட், இந்த 6ஐயும் இந்த 5ஐயும் கூட்டினால் இங்கே 11, இந்த 11ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினால் இங்கே 13. இதுக்கான விளக்கங்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன். 40க்கு நேராக திரள் மீட்டர் பருமன் 13 வந்தால் இந்த 40ஐ விட குறைவான அல்லது சமனான தரவுகளின் எண்ணிக்கை 13 அர்த்தம். எப்பயும் இதுவும் சமனா வரும்னு சொன்னேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 10க்கு குறைவாக 2 தரவுகள் காணப்படுது, 20க்கு குறைவாக 6 தரவுகள் காணப்படுது. அப்படி நான் மறுதலையா சொல்றதுனால் இந்த 6வது தரவு 20 இருக்கு. ரைட். 6வது தரவு 20 இருக்கு. 2வது தரவுக்கும் 6வது தரவுக்கும் இடையில எல்லா தரவுகளும் 20 இருக்கு. ரைட். 10 10 20 20 20 20 இப்படி 4 தரவு வந்திருக்கு. அங்காடியின் தரவுகள் காணப்படுது. உதாரணத்துக்கு சொல், 10 2 தடவை வந்திருக்குது, 20 4 தடவை வந்திருக்கு. அப்ப 2வது தரவுக்கும் 6வது தரவுக்கும் இடையில எல்லா தரவுகளுமே 20 தான். எனக்கு தேவை 3.5 ஈட்டு. ரைட். அப்ப 3வது ஈட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இது 20. 4வது ஈட்டுன்றது இவர். 3.5ன்றது 3க்கும் 4க்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். ரைட்.
3க்கும் 4க்கும் இடைப்பட்டது தான் 3.5. ஒரு கிராஃப் முறை சொல்லிக் கொடுத்தேன். ரைட், ஒரு கிராஃப் முறை சொல்லிக் கொடுத்தேன். இப்படி 3.5 3.25 அந்த மாதிரி வார நேரம் எப்படி தரவுகளுக்கு காலணைகள் காண்றது, இடையம் காண்றதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். அதே மெத்தட் தான் இங்கேயும். ஆனால் இந்த ரெண்டுக்கு மேல வித்தியாசம் காணப்படாதனால, ரைட், இங்கேயும் 20 இங்கேயும் 20, ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சாலும் 20 தான் வரப்போகுது, 4ஆல பிரிச்சாலும் 20 தான் வரப்போகுது. வித்தியாசம் இல்லை ரெண்டுக்கும் இடையில். ஆகவே 3.5வது ஈட்டும் 20 தான். ரைட், 3.5வது ஈட்டுன்றதும் 20ஆகவே காணப்படும். இது கூட்டமாக்கப்பட்ட மீடிரன் பரம்பல்ல. இதே கூட்டமாக்கப்பட்ட தரவுகள்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தால், உதாரணத்துக்கு இன்னொரு தரவு சேர்ந்திருந்தால், ரைட், உதாரணத்துக்கு திரும்ப ஒரு பின்னுக்கு போறேன், இங்க 19ஓட இன்னொரு தரவும் காணப்பட்டதாக 22. இப்ப 3 6 8 தரவுகள் 7 தரவுகள் காணப்படுது. ரைட், 8 தரவுகள் காணப்படுது. இப்ப இந்த 8 தரவுகளோட ஒண்ட கூட்டி 4ஆல பிரிக்கிற ஈட்டு தான், இத்தனையாவது ஈட்டு தான் Q1 ஆக இருக்கு. இப்ப Q1க்கு பெருமதி பாத்தீங்கன்னா அது 9/4, அதாவது கிட்டத்தட்ட 2.25. ரைட், 2வது தரவும் அல்ல, 3வது தரவும் அல்ல, 2.5வது தரவும் அல்ல, 2.25வது தரவு. என்ற 2வது தரவு இது, 3வது தரவு இது. அப்ப இந்த 2க்கும் 3க்கும் இடையில தான் 2.25 காணப்பட போகுது. அப்ப இடையம் கண்ட மாதிரி, ரைட், இடையம் கண்ட மாதிரி 2 தரவுகளையும் கூட்டி 2ஆல பிரிச்சால், இந்த 2வது தரவையும் 3வது தரவையும் கூட்டி 2ஆல பிரிச்சால் எனக்கு வரப்போறது 2.5வது ஈட்டு. ரைட், 2.5வது ஈட்டு. அப்ப 2.25வது ஈட்டு எப்படி காணலாம்? இதுக்கு அந்த அட்டவணை முறை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரைட், 2வது தரவு 5, 3வது தரவு 7, இது 2வது தரவு, இந்த 3வது தரவு 7. இப்ப எனக்கு 2.25வது தரவு வேணுமாக இருந்தால் 2.25ன்றது இங்கே காணப்பட்டால் இதற்கேற்ற இந்த பெருமதி யார்? ரைட், அதற்கேற்ற தரவு பெருமதி என்ன? திரும்பவும் அதே மாதிரி தீட்டா போடும். டான் தீட்டான்றது இந்த பக்கத்தின் கீழ் இந்த பக்கம் பெரிய முக்கோணத்தை கருதினால் 7/5 கீழே, இந்த பக்கம் 3/2 சமன். சின்ன முக்கோணத்துல டான் தீட்டா பார்த்தால் இதை நான் எக்ஸ்ன்னு சொல்றேன், அல்லது Q1 சொல்லுவோம். ரைட், Q1 சொல்லுவோம். Q1/5 அதன் கீழ் 2.25 ரைட், இது 2 சமன் Q1 கீழ் 5, Q1/5 கீழ் 0.25. ரைட், குறுக்கு பெருக்கினால் 5 அல்ல 0.5 Q1/5. ஆகவே Q1 சமன் 5.5. 5க்கும் 7க்கும் இடைப்பட்ட ஒரு பெருமானம் கிடைச்சிருக்கு. ரைட், அப்ப இந்த தரவு தொகுதியில Q1ன்றது 2.25 காணப்படும். 2.25 காணப்படும். வளமையான மாதிரி 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சால் எனக்கு நடுப்பெருமானம் தான் வரும். 2.5வது தரவு தான் வருமே தவிர 2.25வது தரவு வராது. ரைட், அதுக்காக இந்த 5க்கும் 7க்குமான வித்தியாசம் சீராக அதிகரிப்பதாக கருதி 2.25வது ஈட்டு யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். இதே பிரச்சனை கூட்டமாக்கப்படாத மீடிரன் பரம்பல்ல வந்தாலும் எனக்கு அட்டவணை கிராஃப் முறையை பயன்படுத்தலாம். கிராஃபை பயன்படுத்தி 2.25 2.35 எந்த தரவு எனக்கு தேவைப்படுதோ அதை கண்டுகொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ கூட்டமாக்கப்பட்ட தரவுகள், அதாவது ஒரு வகுப்பாயிடை காணப்படும். ரைட், ஒரு வகுப்பாயிடை காணப்படும். 0 10, 10 20, 20 30, 30 40. இதற்கொத்த மீடிரன்களும் காணப்படும். 2 3 5 7. ரைட், 2 3 5 7 இதற்கொத்த மீடிரன்களும் காணப்படும். இப்ப ஆரம்பத்துல இடையம் காண்றதுக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி, இடையம் காண்றதுக்கு செஞ்ச மாதிரி மொத்த மீடிரன்களின் எண்ணிக்கை இடையம் காண்றதுக்கு நாங்கள் 2ஆல பிரிச்சோம். இங்க 4ஆல பிரிக்கணும். ரைட், கூட்டமாக்கப்பட்ட தரவுகளை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
ரைட், ஒன்றை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த தரவுகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. ரைட், 5 × 12 12 17 இருக்கு. இதுதான் மொத்த தரவுகளின் எண்ணிக்கை. அப்போ 17 நான் 4ஆல் பிரித்தால் 4.25 4.25 தான் ஐந்தாவது தரவு தான் என்ற முதலாவது காலனியாக இருக்கு. ரைட், Q1 என்றது இத்தனையாவது ஈட்டாக இருக்கு. வளமையா சொல்றதுதான் 4.25வது ஈட்டு இங்க ஒரு வீச்சில் காணப்படுது. எப்பயுமே Q1 இருக்கட்டும், Q2 இருக்கட்டும், இடையிடையமாக எதுவாக இருக்கட்டும், ஒரு வீச்சில் கொடுக்கலாம். குறித்த ஒரு எண்பெருமானம் கொடுக்கணும். ரைட், குறித்த ஒரு எண்பெருமானம் கொடுக்கணும். இதுக்கும் அதே முறையை தான் பயன்படுத்த போறோம். திரள் மீறும் அட்டவணையை பூர்த்தி செய்வோம். திரள் மீறும் அட்டவணையை பூர்த்தி செய்வோம். திரள் மீறும் அட்டவணையை பூர்த்தி செஞ்சால் இங்க 2 2 3 5 10 17 இந்த நம்பரும் சமனா வரும் கட்டாயம். இப்ப 4.25வது ஈட்டுன்றது இங்க வரைக்கும் 2 ஈட்டுகள் முடிஞ்சிடும். 0 10 வரைக்கும் 2 ஈட்டுகள் முடிஞ்சிடும். 10 20 வரைக்கும் 5 ஈட்டுகள் முடிஞ்சிருச்சு. ரைட், 10 20 முடிகிற நேரம், அதாவது 20க்கு குறைவாக மொத்தமாக 5 தரவுகள் காணப்படும். அப்ப இந்த 4.25வது ஈட்டும் இந்த வீச்சுக்கு தான் எங்கேயோ காணப்பட்டிருக்கு. ரைட், இந்த 10க்கும் 20க்கும் இடையில தான் எங்கேயோ வேண்டாம் 4.25வது தரவு காணப்பட போகுது. அப்ப 4.25 கவனி. 10க்கும் 20க்கும் இடையில காணப்படும். 10க்கான திரள் மீட்டர் பெருமானம் 2, 20க்கான திரள் மீட்டர் பெருமானம் 5, 5. ரைட், ஆகவே 4.25 என்பது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல காணப்பட போகுது. இவர் தீட்டாவாக இருந்தால் இது 4.25. இதான் இந்த Q1. ரைட், ஒரு உதாரணத்தை செஞ்சுட்டு பிறகு ஒரு பொதுவான சமன்பாடு நிறுவி காற்று. இதான் 4.25. ஆகவே tan தீட்டா போட்டால் 5/2 அதன் கீழ் 20/10 சமன் இந்த வித்தியாசம் 4.25/2 கீழ் Q1/10. ரைட், இது 3/10. இது 2.25 கீழ் Q1/10 குறுக்க பெருக்கினால் 3Q1/30 22.5. 3Q1 52.5. Q1 1 22 7 15 17.5. அதாவது 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒரு பெருமானம் எனக்கு Q1 ஆக கிடைச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு Q3 காணலாம். இதுல 3 மடங்காவது ஈட்டு. Q1 நாவது தரவுல Q1 4.25வது ஈட்டாக வந்தால் இதனால் 3ஆல் பெருக்கினா என்ன பெருமானம் கிடைக்குமோ அத்தனையாவது ஈட்டு தான் Q3. அப்ப இதே முறையில் உங்களுக்கு Q3 கண்டுகொள்ளலாம். இப்ப இதுக்கு பொதுவானது ஒரு சமன்பாட்டை நிரூபிப்போம். ரைட், இடையத்துக்கு நிறுவன மாதிரி இதற்கு ஒரு பொதுவானது ஒரு சமன்பாட்டை நிரூபிப்போம். ரைட், நான் திரள் மீட்டர் வரைஞ்சிருக்கேன். ரைட், திரள் மீட்டர் வரைஞ்சிருக்கேன். காலனை காணப்பட்ட இடைய வகுப்பையும் கண்டுபிடிச்சிட்டேன். L1 சொல்லுவோம். ரைட், அவருடைய கீழ் எல்லை L1 ஆகவும் மேல் எல்லை L2 ஆக காணப்பட்டதாக இருக்கும். இந்த L1 திரள் மீட்டர் பெருமானம் Fr-1 சொல்றோம். L2 திரள் மீட்டர் பெருமானம் Fr சொல்றோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த வித்தியாசம்ன்றது அந்த காலனையிட காலனை காணப்படுற வகுப்பாயிட மீட்டராக காணப்படும். எனக்கு தேவை எண்ணின் கீழ் 4வது தரவு. மொத்த தரவுகள் எண்ணாக இருந்தாலும் எனக்கு எண்ணின் கீழ் 4வது தரவு தேவைப்படும். இதான் இந்த Q1. ரைட், இது மொத்தமாக C ஆக காணப்படும். வகுப்பாயிடை பருமனாக காணப்படும். இப்ப tan தீட்டா போட்டால் இந்த வித்தியாசம் Fr-1 இன் கீழ் அல்லது Fr கூட இதான் இந்த Fr பிறகு பிரதியிடும். இவர் C, இந்த வித்தியாசம் C சமன் இந்த வித்தியாசம் n/4 minus capital Fr minus 1. Right, n/4 minus capital Fr minus 1.
Q1 psi L1. இது எனக்கு தெரியும் சிம்பிள் FR. FR இன் கீழ் C சமன் n by 4 minus FR minus 1 இன் கீழ் Q1 minus L1. குறுக்க பெருக்கினால் Q1 minus L1 என்றது C இன் கீழ் FR n by 4 minus FR minus 1. இந்த R என்று போடுறதுக்கு பதிலாக பொருத்தமாக இருக்கும் I minus 1 என்று போட்டார். ரைட், R போட்டாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு மாதிரி தானே. I என்று போடுவோம் இப்போதைக்கு. ரைட், இதை நான் F5 என்று போட்டுருவேன். ரைட், ஓகே. ஆகவே Q1 என்றது L1 plus C இன் கீழ் F5 n by 4 minus Fi minus 1. இதுதான் கூட்டமாக்கப்பட்ட தரவுகளுக்கான காலனை சமன்பாடு, முதலாவது காலனை சமன்பாடு. ரைட், முதலாவது காலனை சமன்பாடு. இதுவே எனக்கு 3i வேணுமாக இருந்தால், அதாவது Q3 வேணுமாக இருந்தால், ரைட், Q3 வேணுமாக இருந்தால் நான் இங்கே 3n by 4 போட்டுருவேன். ரைட், இந்த இடத்துல 3n by 4 வந்துருக்கு. ஆகவே நான் இங்கே ஒரு பொதுவான மாறி போட்டேன், என்னென்றால் ஐன்னு சேர்த்து விட்டுருவேன். ஐ ஒன்று சேர்த்து விட்டுருவேன். இப்போ எனக்கு ரெண்டாவது காலனை வேணுமாக இருந்தால் ஐக்கு நான் 2 பிரதியிடுவேன். மூன்றாவது காலனை வேணுமாக இருந்தால் ஐக்கு நான் 3 பிரதியிடுவேன். இந்த திரள் மீட்டர் பெருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா அட்டவணையை பார்த்து எனக்கு தேவையான மாதிரி 3வது காலனைக்கு வேணுமா, 2வது காலனைக்கு வேணுமா, முதலாவது காலனைக்கு வேணுமான்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ரைட், அப்போ பொதுவான சமன்பாடு L1 சக C இன் கீழ் Fi தர n தர I. ஐன்றது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ரைட், எத்தனையாவது காலனி எனக்கு வேணுமோ அந்த பெருமதியை நான் இங்கே பிரதியிடுவேன். கீழ் 4 சய Fi minus 1. ரைட், இங்கே Fiன்றது அந்த காலனை காணப்படுற திரள் மீட்டர், அதுக்கு முன்னுள்ள திரள் மீட்டர் பெருமானம். காலனை காணப்படுற வகுப்பாயிடைக்கு முன்னுள்ள திரள் மீட்டர் பெருமானம். இந்த Fiன்றது வகுப்பாயிடை காணப்படும் காலனையிட மீட்டர் பெருமானம். ஓகே, காலனைகளை பற்றின விஷயம் இவ்வளவு. இதே மாதிரி தான் இன்னும் 2 விஷயம் இருக்குது. என்னென்றால் இன்னும் 2 விஷயம், தசமானம். தசமானம் சொல்றது 10 விதத்தோட தரவுகள். ஒரு தரவு தொகுதி x1, x2, x3, x4 இப்படி xn வரைக்கும் காணப்பட்டால் இதுல 10 வீதத்தில் உள்ள தரவு. காலனைங்கிறது 25% உள்ள தரவு மாதிரி தசமானங்கிறது 10 வீதமாக உள்ள தரவு. ரைட், 10 வீதமாக உள்ள தரவு தொகுதி. இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கூட்டமாக்கப்படாத தரவுகள், முதலாவது வகையில கூட்டமாக்கப்படாத தரவுகள்ல மொத்தமாக n தரவுகள் காணப்பட்டால், ரைட், இதுல n தரவுகள் காணப்பட்டால் அந்த எண்ணோட ஒன்றை கூட்டி 10ஆல பிரிச்சால் எனக்கு D1 கிடைக்கும். ரைட், அங்க Q1 என்று அடையாளப்படுத்தின மாதிரி இங்க D அடையாளப்படுத்தும். ரைட், D என்று அடையாளப்படுத்தும். Dன்றது டெசிமலை குறிக்கிறது. D1 10வது சதவீதத்தில் உள்ள தரவு. இத்தனையாவது ஈட்டாக இருக்கு. n சக 1 இன் கீழ் 10வது ஈட்டாக இருக்கு. இப்போ எனக்கு D2 வேணுமாக இருந்தால் 2 இன் கீழ் 10 n சக 1வது ஈட்டு. 6வது தசமானம் வேணுமாக இருந்தால் 6 இன் கீழ் 10 n சக 1வது ஈட்டு. இந்த மாதிரி எனக்கு தேவையான தசமானங்களை கண்டுகொள்ளலாம். இது கூட்டமாக்கப்படாத தரவுகளுக்கு. கூட்டமாக்கப்படாத மீட்டர் பரம்பலுக்கும் ஆரம்பத்தில் செஞ்ச அதே முறையில தான் வரும். காலனைகள் கண்ட மாதிரி n சக 1 கூட்டமாக்கப்படாத மீட்டர் பரம்பலாக இருந்தால் n சக 1 இன் கீழ் 10 எத்தனையாவது ஈட்டு, எத்தனையாவது ஈட்டு வேணுடா I போட்டு விடுறேன். DI சமம் I எத்தனையாவது ஈட்டாகவும் இருக்கலாம். எனக்கு முதலாவது வேணுடா 1 பிரதிடுவேன், 5வது வேணுடா 5 பிரதிடுவேன். ரைட், இது பொதுவான ஒரு சமன்பாடு கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதிக்கும் கூட்டமாக்கப்படாத மீட்டர் பரம்பலுக்கும். கூட்டமாக்கப்பட்ட மீட்டர் பரம்பலாக இருந்தால் கூட்டமாக்கப்பட்ட மீட்டர் தரவு தொகுதியாக இருந்தால் காலனைகளுக்கு கண்ட மாதிரி
ஒரு பொதுவான சமன்பாடு காணப்படுது. நான் சமன்பாடு மட்டும் சொல்றேன், நிறுவல் ஒரு நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரி தான் காலநிலைகளுக்கு செஞ்ச மாதிரி அதே மாதிரி ஒரு நிறுவல் தான் டிஐக்கான சமன்பாடு. ரைட், டிஐ சமன் L1 சக அல்லது Li சக n தர I இன் கீழ் 10 சய, ரைட், n தர 1 இன் கீழ் 10 சய f I minus 1 தர c இன் கீழ் fi. ரைட், அதே மாதிரி ஒரு சமன்பாடு காலநிலைக்கு நிறுவனம் மாதிரி அதே மாதிரி ஒரு சமன்பாடு. என்ன வித்தியாசப்படுதுன்னா இங்க ஆரம்பத்தில் 4 வந்துச்சு, இப்போ இங்கே 10 வருது. ரைட், அதே மாதிரி ஒரு நிறுவனம் தான் வரப்போகுது. அதே ஸ்டெப்ஸ் அதே மாதிரி நிறுவி பாருங்க. இந்த சமன்பாடை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது தசமானத்தை பற்றின ஒரு விளக்கம். அடுத்து சதமானம். சதமானம்ன்றது மொத்த தரவுகளை 100ஆல பிரிச்சு, ரைட், மொத்த தரவுகள் எண்ணிக்கை ஒன்றை கூட்டி 100ஆல பிரிச்சு அத்தனையாவது ஈட்டாக காணப்படும். மொத்தம் எத்தனை தரவு காணப்படுதோ அதோட ஒன்றை கூட்டி 100ஆல பிரிச்சால் எத்தனையாவது ஈட்டம் கிடைக்கிறது தான் சதமானம் சொல்லப்படும். தசமானம் சதமானம் ரெண்டு குழப்பிக்கிறது. தசமம்ன்றது 10ஓட சம்மந்தப்பட்டது, சதமம்ன்றது 100ஓட சம்மந்தப்பட்டது. ரைட், அப்போ n+1 இன் கீழ் 100ஆவது ஈட்டு தான் முதலாவது சதமானமாக இருக்கு. இது பீன்ற எழுத்துல குறிப்போம், பெர்சன்டைல் சொல்லுவாங்க. ரைட், டின்றது டெசிமல், பீன்றது பெர்சன்டைல், கியூன்றது குவார்டர். ரைட், சதமானமும் அதே மாதிரியான விஷயம் தான். எத்தனை ஆளை பிரிக்கிறோன்றது மாத்திரம் தான் வித்தியாசப்படும். ரைட்,